விசுவாசம் என்பது தேவனுக்கேற்ற காரியங்களை முதலாக விசுவாசிக்க வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ ஆண்டவருக்கு உன்னை வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்தாயா? அங்கெல்லாம் நீ விசுவாசிக்கவில்லையே. பரிசுத்தமாக வாழ முடியும் என்று விசுவாசித்தாயா? ஒழுக்கமாக வாழ முடியும் என்று விசுவாசித்தாயா? உண்மையாக வாழ்ந்து காட்ட முடியும் என்று விசுவாசித்தாயா? இதிலெல்லாம் நீ அந்த ஆயுதத்தை உபயோகிக்கவில்லை. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழலுக்காக, உன்னுடைய சுய நன்மைக்காக நீ இப்பொழுது விசுவாசிக்கிறார். இதற்கல்ல விசுவாசம் கொடுக்கப்பட்ட. விசுவாசம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற. எந்த ஒரு மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தேவன் தனக்கு பெரிய காரியங்கள் செய்வார் விசுவாசிக்க அப்பொழுது நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய பக்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பக்கத்திலிருந்து பக்திக்குரிய வாழ்க்கை, தேவனுடைய பக்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில் முதல் செய்தியை பார்த்தோம். நம்முடைய பக்கத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வதல்ல, தேவனுடைய பக்கத்திலிருந்து எது ஆவிக்குரிய வாழ்க்கையாக பார்க்கப்படுமோ அதை அறிந்து வாழ்வதென்று பார்த்தோம். அவ்விதமாக இரண்டாவது பகுதியிலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எளிதானதல்ல, கடுமையானது தான். ஆனால் அது வாழ முடியாததல்ல. அதை வாழ்வது தொடர்பாக தேவன் என்னென்ன தருகிறார், என்னென்ன அனுபவங்களை கொடுக்க குறித்து பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது பகுதியில் இவ்விதமான வாழ்க்கைகளை, விதமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு தேவனை அழைக்கும் பொழுது இது எவ்விதமாக சாத்தியமாகிறது என்றால் அதனுடைய முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால் ஃபெய்த். என்ன ஃபெய்த்? விசுவாசம். வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். The just lives by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். சில காரியங்கள் அறிவு கேட்டாதது, புத்தி கேட்டாதது, ஞானத்து கேட்டாதது, பலத்து கேட்டாதது, நம்முடைய திறமை கேட்டாது. ஆனால் அவற்றை நாம் விசுவாசத்தினால சாதிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது we cannot please God without faith. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. So if we want to please God we need faith. விசுவாசம் வேணும். இப்போ இந்த விசுவாசம் என்பது தொடர்பான ஒரு சரியான அறிவு வேணும். விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு என்ன? அதாவது நம்ம மனசில் என்ன சிந்திக்கிறோம் என்பதில் அது என்ன செயல், வாட் இஸ் த ஆக்ஷன், அது என்ன செயல் என்பதை நம்ம அறிய வேண்டும். யாக்கோபு விசுவாச தொடர்பாக எழுதின சில வார்த்தைகளை நாம் இன்றைய தின வேத பகுதியில் வாசிக்க கேட்டோம். அவர் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். விசுவாசம் என்பது கிரியைகளினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லுகிறான், ஆனால் அவனிடத்தில் கிரியைகள் இல்லை என்றால் அது யூஸ்லெஸ். ஆக விசுவாசம் என்பது கிரியைகளினாலே நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படியானால் எப்படிப்பட்ட கிரியைகளினாலே விசுவாசம் நிரூபிக்கப்படுவது? அதாவது தேவனுடைய நன்மைகளும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் பெறுவதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது என்ன? விசுவாசம். we believe God. ஆண்டவர் இதை செய்வார், ஆண்டவர் இதை செய்து நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்பதன் வாயிலாக, நம்மால் கூடாதது அவரால் கூடும் என்று விசுவாசிப்பதனுடைய வாயிலாக, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஆக நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசத்தினாலே காரியங்கள் நடைபெறுகிறது. இப்பொழுது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் விசுவாசிப்பது என்றால் என்ன? வாட் இட் இஸ் டு ஹாவ் ஃபெய்த். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து வாழ்வதென்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அதனுடைய செயல்பாடு எவ்விதமாக இருக்கும்? பொதுவாக விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது ஜனங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், கிரேட் திங்ஸ் God will do. நம்மால் எது முடியாது, வாட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ் தட் கேன் பி மேட் பாசிபிள் பை காட். நம்மால் முடியாததை ஆண்டவரால் செயல்படுத்த முடியும். இதை நம்புவதுதான் விசுவாசம். ஆண்டவர் நிறைய காரியங்களில் இவ்விதமாக நீ விசுவாசி என்று நம்மை அழைக்கிறார், விதமாக நம்பு என்று அழைக்கிறார். அதே நேரத்தில் விசுவாசம் என்பது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகின்ற அந்த திறமையை வளர்த்து கொள்வது அல்ல. விசுவாசம் என்பது இஸ் நாட் த எபிலிட்டி டு பிலீவ், நாட் த எபிலிட்டி டு ஹாவ் கிரேட் ஹோப். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பாடு வேலைக்கு பிறகு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு. அப்படி தானே? ஏன்னா எனக்குள்ளே நான் அந்த களைப்பை உணர்கிறேன். ஆகையால் நான் 3வது செஷனில் ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆண்டோடைய வார்த்தையில் உங்களுக்கு பேசணும். ஏன்னா சரீரத்துக்கென்று சில நேச்சர் இருக்குது, அப்படி தானே?
எனவே அது மட்டுமல்ல, பேசி கொண்டிருப்பதை விட கேட்டுக்கொண்டிருப்பது ரொம்ப கடினம். உங்களுடைய இடத்துல நான் உட்கார்ந்தா தான் எனக்கு அது தெரியும் இல்லையா? பேசுவது கடினமாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருப்பது அதை விட கடினம், அப்படித்தானே? நான் பேசுகிறவனுக்கு தூங்க வேண்டிய பிரச்சனை வர, எனக்கு தூக்கம் வராது, ஏன்னா தூங்குற வாய்ப்பு கிடையாது. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தூக்கம் தானாக வரும். அதை போராடி கொண்டு தான் கேட்கணும். இப்போ விசுவாசம் என்பது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு உறுதியாக ஆண்டவர் இப்படி செய்வார் என்று சிந்திக்கிறோமோ அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்துவிட்டா எல்லாம் சாதிக்க முடியும். இந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பெற முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் இப்படி செய்வார் என்று விசுவாசம் முடிக்கிற அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய நன்மைகளை பெறலாம். ஆனால் வேதபூர்வமாக பார்க்கும் பொழுது இதுதான் உண்மையா? சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்காது, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்காது, அவர்களது கிறிஸ்தவ குணங்கள் பிரதிபலிக்காது, அவர்களிடத்தில் ஒரு கிறிஸ்தவ அனுபவத்தை பார்க்க முடியாது. ஆனால் they are so strong in faith. அவ்வளவு உறுதியாக நம்புவாங்க. ஒரு வேலை விஷயமோ, ஒரு தொழில் விஷயமோ, இல்லைன்னா ஒரு பண சம்பந்தமான விஷயமோ, ஒரு குடும்ப விஷயமோ, ஏதாவது ஒன்றை அவர்கள் எதிர்பார்த்தால் அவர்கள் உறுதியாக நம்புவார். நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், இதை செய்து முடிப்பார். நிச்சயமாக நான் ஒரு வீடு வாங்குவேன், நிச்சயமாக என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், நிச்சயமாக என் பையனுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி உறுதியாக நம்புவாங்க. ஆனால் அவருடைய விசுவாசம் வலிமையாக இருக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப வீக்காக இருக்கும். புரிகிறதா? ஸ்பிரிச்சுவலி they are so weak, but in faith they are so strong. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஆண்டவருக்கேற்றபடி வாழ்வதில் பலவீனமாக இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் இப்படி செய்வார் என்று சிந்திக்கிறதுல நம்புறதுல வலிமையாக இருக்கிறான். இப்போ இவருக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா? விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் பைபிள் சொல்லுது. அவர் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார், இது நடக்கும் பாருங்க, பிகாஸ் ஐ பிலீவ். ஏன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ரீச்சர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசத்தை தான் அதிகமாக பேசுகிறாங்க. பல திருச்சபைகள் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச ஃபெய்த் டீச்சிங். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்பு 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 நம்பு, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக நம்புறியோ அது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பு ஆண்டவர் சொல்லியிருக்கனால இந்த விசுவாச விதிக்கு ஆண்டவரே he is bound by the law. அவர் சொன்ன சட்டத்தினால அவரே கட்டப்படுகிறார். எனவே இப்படி நடக்கும், ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படி நீ விசுவாசித்தா நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார். சில தொலைக்காட்சி வழியாக கூட சில பிரபலமான போதகர்கள் இந்த விதமான டீச் பண்ணுறவங்கள நிறைய பேர் நம்ம வாழ் கேட்டுட்டு, ஆகா என்ன அருமையான போதனை, என்ன அருமையான போதனை என்று சொல்வார். ஆனால் விசுவாசம் என்பதற்கு இரண்டு பக்கம் உள்ளது. இட் ஹஸ் டூ சைட்ஸ். ஒன்று, நாம் முதலாவது ஆண்டவர் என்ன செய்வென்று சொல்லியிருக்கிறாரோ, அவர் என்ன செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை நம்புவதில் நாம் வலிமையாக இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, அவர் விரும்புகின்ற விதமான ஒரு வாழ்க்கை முறையுடையவளாக இருக்க வேண்டும். அவர் விரும்புகின்ற விதமான ஒரு வாழ்க்கை முறையோடு இருந்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற விதமான நன்மையான காரியம் கிடைக்கும். விசுவாசம் என்பது நம்புகின்ற திறமை அல்ல, தேவன் விரும்புகின்ற விதமாக வாழுகிற திறமை. அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? மனதிலே இவ்விதமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பிக்கை வலிமையாக்கி கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் அல்ல, ஆண்டவர் விரும்புகின்ற விதமாக வாழ பழகி கொள்ளுகிற ஒரு அனுபவம், அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் கானான்கிற ஊருக்கு வந்தார். இப்போ அந்த நாட்களில் ஆபிரகாமை பார்த்து, ஐயா ஆபிரகாமே உமக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டவர்னு சொல்லுவார். அவர் சொந்த ஊரை சொல்லியிருப்பார் இல்லையா? நான் ஊருங்கிற ஊர்லேருந்து, அவர் எந்த ஊர்லேருந்து வந்தவர் தெரியுமா? ஊருங்கிற ஊர்லேருந்து வந்தவர், அப்படி தானே? அவர் ஊர் என்ன ஊர் இல்லையா? இந்த மெசபத்தோமியா அந்த பகுதியிலேருந்து வந்தவர், ஊருங்கிற ஊர்லேருந்து வந்தவர். சரி, இங்கே எதற்கு இருக்கிறீர் அப்படின்னு கேட்ட ஆபிரகாம் ஒருவேளை எந்த மாதிரி பதில் கொடுக்க முடிஞ்சிருக்கோன்னா, நான் தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனை விசுவாசிக்கிறதுக்கு இந்த ஊரில் இருக்கிற என்னையா சம்பந்தம்? நீ அந்த ஊரில் இருந்திருக்க வேண்டியதானே? இல்லை, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அதனால் இங்கே இருக்கிறேன். ஏன் தேவன் இங்கே இருக்க சொன்னார்? இப்போ இவர் விசுவாசம் என்று சொன்னதுக்கு பின்னால் என்ன இருக்கு? தேவன் ஒன்றை சொன்னார், அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார். ஏன் ஆபிரகாம் இந்த ஊரில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்? அது தேவனை விசுவாசிக்கிறேன். சரி, தேவனை நீ விசுவாசிக்கிறார், அப்படி விசுவாசிக்கிறதுனா அந்த விசுவாசம்னா என்ன? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ணிட்டு? ஒன்றும் பண்ணலை. ஆபிரகாம் என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு சொல்லுங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? திருச்சபை நடத்திட்டு இருந்தாரா? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா?
ஒரு வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல, ஆடு மாடு வளர்க்குற வேலை தான் செஞ்சிருக்காரு. இப்போ ஆபிரகாமை பார்த்து நீ தேவனை விசுவாசிக்க என்று சொல்லுகிறாயே, தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் ஒன்றும் செய்யலை, விசுவாசிக்கிறேன். அதுதான் எனக்கு விளக்க வேணும். உன் பாஷையில் விசுவாசிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் வர சொன்னார், வந்தேன், இருக்க சொன்னார், இருக்கிறேன், சில நேரத்தில் சில காரியங்களை இப்படி செய்யணும்னு சொல்கிறாரு, செய்கிறேன். அதுதான் விசுவாசம். அப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் விசுவாசத்தினுடைய விளைவு, விசுவாசத்துடைய செயல்பாடு, த ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த் என்னது? ஆபிரகாம் என்ன சொல்ல? ஆண்டவர் என்ன கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார், நான் பெரிய ஆளாக மாற போகிறேன், அதையெல்லாம் சொல்லியிருப்பார். விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இப்பொழுது என்னங்க இருக்க சொல்லியிருக்கிறார், இந்த ஊரில் நான் சொல்கிறத நீ செஞ்சிரு. ஆபிரகாம் மிகப்பெரிய விசுவாச தலைவர், விசுவாசிகளோட தகப்பர். ஆனால் அவருடைய காலத்தில் அவருடைய அந்த ஃபெய்த் பெர்ஃபார்மன்ஸு பார்க்கும் பொழுது தட் இஸ் வெரி லிமிட்டட். ஒன்று தான், ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா 2 செஷனில் நானே பேசியிருந்துருக்கிறேன், இப்போ 3ஆவது செஷனில் நீங்களும் பேசணும். அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? தேவனை விசுவாசிக்கிறதுனா என்ன? தேவனை விசுவாசிக்கிறது என்பது தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருப்பது. அல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அது எப்படி அழைக்கப்படுகிறது? விசுவாசித்து கொண்டிருப்பது. புரிகிறதா? நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நாம் விசுவாசத்தில் கொஞ்சம், அதை நம்புகிற விஷயத்தில் கொஞ்சம் வீக் ஆகிட்டோம்னா ஆண்டவர் செய்கிறத நிறுத்திடுவார். நிறைய பேர் அப்படியே போதனை பண்ணி கொண்டிருக்கான், நீ விசுவாசிக்கிற அளவில் தான் வெற்றி கிடைக்கணும். அப்படியெல்லாம் பார்த்தா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. அப்படி தானே? ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்துக்கு வாஸ்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இடத்துல தேவன் சொல்கிறாரு, இவ்வளவு நாள் நான் சொன்னபடி செஞ்சுட்டு இருக்கிற, இப்போ உனக்கு என்ன நடக்க போகிறது என்றால், உனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது, உன் மனைவி குழந்தை பெற்றுக்க போகிறா. சொல்கிறது யாரு? தேவன் சொல்கிறார். இப்போ இவர் விசுவாசிகளுடைய தகப்பன். இவர் இதை கேட்டவுடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை ஆபிரகாம் இடத்துல நீங்கள் இருந்தா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ரொம்ப வருஷமாக இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தேவனுடைய நேரம் வந்து விட்டது, ஹல்லேலூயா, எங்கே சாராள், எங்கே சாராள், சாராள் சீக்கிரமா, ஒரு நல்ல செய்தி, உனக்கு குழந்தை பிறக்க போகுதான் அப்படின்னு தானே கூப்பிட்டு சொல்லியிருப்போம் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாமை நாம் அதுவரையிலும் சிரித்தவராகவோ கோபிச்சவராகவோ சண்டை போட்டவராகவோ பார்க்கவே இல்லை. ஒரு அமைதியான ஒரு பர்சனாலிட்டி, ரொம்ப காம் பர்சனாலிட்டி. இப்போ தான் முதல் முறை அவருடைய ஒரு விதமான ஒரு ஆக்ஷனை பார்க்குறேன். என்ன தேவன் சொல்கிறாரு, தேவன் என்ன நகைச்சுவையாக சொன்னார், ஒரு ஃபேக்டை சொன்னார் இல்லையா? உனக்கு நான் சொன்னபடியே நீ தகப்பனாக போகிற, யூ ஆர் கோயிங் டு பி எ ஃபாதர், நீ தகப்பனாக போகிற. அதை கேட்டவுடனே நம்ம என்ன பண்ணார்? முகம் குப்புற விழுந்து சிரிச்சாருங்க. சாதாரணமாக சிரிச்சா பரவாயில்லையே, வெடிச்சிரிப்பு கேட்டது, அதை வெடிச்சிரிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, என்னமோ அது அன்கண்ட்ரோலபுள். நான் அந்த காலத்தில் ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க. ஒரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வரும். அந்த சொப்பனத்தில் என்னன்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுவார், அந்த பழத்தை சாப்பிட்டாரு, ஆனால் மறந்துட்டார், என்ன பழம்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை, அதனால் உடனே மறுநாள் அதிகாரிகிட்ட சொன்னால், நான் ஒரு குறிப்பிட்ட விதமான பழத்தை சாப்பிட்டேன், அந்த பழத்தை கொண்டு வரவனுக்கு நான் ரொம்ப பரிசு கொடுப்பேன். உடனே அவங்கள சொன்னாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த பழம்னு சொல்லுங்கள், ஒரேடியாக நான் ஒரே நேரத்தில் உடனே என்ன செஞ்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு. ராஜா சொன்னால், அதுதான் மறந்துட்டேன், பழம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன், ஆனால் அது என்ன பழங்கிறது எனக்கு தெரியல. ஐயோ, பழம் எதுன்னு சொல்லாமல் எப்படி கொண்டு வர்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ராஜா, நான் சாப்பிட்டு அந்த பழத்தை கொண்டு வந்தால் பரிசு கிடைக்கும், கொண்டு வரலன்னு சொன்னால் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இருந்தாலும் ஒவ்வொருத்தங்க யோசித்து பலவிதமான பழங்களை கொண்டு வந்தாங்க. இதுவாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும், இதுவாக இருக்கணும். அவ்விதமாக நிறைய பேர் பழங்களை வைத்து லைனில் நின்றுட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கற்பனை பண்ண பழம் இதுவாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்கும் அப்படி யோசனை பண்ணி பழங்களை கொண்டு வர்றாங்க. அங்கே என்ன நடக்குன்னா, ராஜா சாப்பிட்டதான அந்த பழமாக அது இல்லைன்னு சொன்னால் அந்த பழத்தை அவங்க வாய்க்குள்ளேயே வச்சு அவ்விதமாக அமுக்கி விட்ருவாங்க. அப்போ ஒருத்தர் சின்ன பழம் கொண்டு வந்தார், தக்காளி பழம், வாழைப்பழம், ஆப்பிள் பழம், இந்த மாதிரி ஒவ்வொரு பழமாக இதெல்லாம் சின்ன சின்ன பழம் ஓரளவு தாக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் அன்னாசி பழம் கொண்டு வந்தார், பைனாப்பிள் பழத்தை பார்த்தோட ராஜா சொன்ன, இந்த பழம் கிடையாது. உடனே அந்த பைனாப்பிள் பழத்தை அப்படியே வாய்க்குள்ளே வச்சு நினச்சிதாங்க, ஒரு அடி அடித்தாங்க. உடனே என்ன வந்திருக்கும்? ப்ளீடிங் ஆகிடுச்சு, ரத்தம் கொட்டுது. ரத்தம் கொட்டிட்டு இருக்கிற வெள்ளி இந்த ஆளுக்கு ஒரு வெட்டிச்சிருப்பு வந்து பாருங்க. யாருக்கு?
பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இல்லை, இவருக்கு தான் ரத்தம் கொட்டுது. இந்த பழத்தை அவர் வாய்க்குள்ள வச்சு அடிச்சு அப்படியே புஷ் பண்ணி ப்ளீடிங் ஆகி அவ்வளோ வலிக்க நேரத்தில் இவருக்கு சிரிப்பு தாங்கவே முடியலை. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், இது என்னடாது இவ்வளோ பெரிய பழத்தை வாய்க்குள்ள அமைக்கி ரத்தம் கொட்டுது, அப்போ கூட இந்த பாவி சிரிக்கிறானே, இது என்னன்னு தெரியலையே, என்ன பாவம் சிரிக்கிற ரகசியம் பற்றி சொல்லு. ஒன்றும் இல்லை, எனக்கே இந்த கதின்னா என் பின்னால் ஒருத்தன் பலாப்பழம் வச்சு நிற்கிறானே, அன்னாசி பழம் கொண்டு வந்த எனக்கே இந்த நிலைமைன்னா படுவாவி ஒருத்தன் பின்னால் பலாப்பழம் வச்சு நிற்கிறானே, அவனை நினச்சேன், சிரிக்காமல் இருக்க முடியல. ஆக சில நேரங்களில் சில விஷயங்களை கேட்டால் சிரிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் கடினம். ஆனால் ஆண்டவர் ஒன்றும் பெரிய நகைச்சுவை ஒன்றும் பேசலை, நடக்க போகிற ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறாரு. அதை சொன்னோன்னு ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறார். ஏன்னா அவராலேயே யோசித்து பார்க்க முடியும், இந்த வயசில், வயசு எவ்வளோ, 1 2 30 40 50 60 100 வயசாகுது இல்லையா, 100 வயசாக போகிறவனுக்கு புள்ள பிறக்குமா அப்படி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தார் பாருங்க, அப்படியே சிரிப்பு வெடியாக வெளியே வந்துச்சு. இப்போ இந்த மாதிரிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிங்க ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த நாட்களிலே விசுவாச போதனையாளர்கள் சொல்லி கொடுக்குற காரியம் என்னவென்றால், நீ வலிமையாக விசுவாசித்தா அப்படி நடக்கும், விசுவாசிக்கலைன்னா நடக்காது. உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு விசுவாசத்து பிறக்கும், உனக்கு விசுவாசம் குறைவாக தான் பிறக்காது. பெண் பிள்ளை ஆண் பிள்ளை தான் வேணும்னு விசுவாசித்து பாரு, கிடைக்கும். ஆனால் அது உனக்கு விசுவாச வலிமையில பெண் பிள்ளை பிறந்துடும். இப்போ இவங்க சொல்லி கொடுக்குற எல்லாம் எதுவென்றால், உன்னுடைய நம்புகிற திறமையில் தான் ஆண்டோடைய செயல்பாடு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆனால் அப்படி அல்ல, நம்புகிற திறமையில் தான் ஆண்டோடைய செயல்பாடு இருக்கிறதுன்னு சொன்னால், ஆபிரகாம் இப்போ நம்பலையே, அவர் சிரிக்கிறார் இல்லையா, 100 வயசான புள்ள பிறக்குமா, அதுக்கு அதை விட்டுட்டு போயிட்டாரா? இதே போல புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சகரியா எலிசபெத் ஜோடி அவங்ககிட்ட கூட தேவதூதன் வந்து சொல்கிறவள அவரும் என்ன பண்ணுறாரு, அதை நம்புறாரா? நம்பல, அப்படி தானே. ஆனால் அதுக்காக ஒரு குழந்தை பிறக்காம போயிச்சா? போகல, அப்படி தானே. அனனியா மிஷாவேல் இப்படின்னு 2 பேரை கேள்விப்பட்டீங்களா? அனனியா மிஷாவேல் அசரியா யார்? சாத்ராக் மேஷாக். நமக்கு நிறைய பேர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு சொன்னால் தெரியும், பரவாயில்ல. கொஞ்சம் பேர் அனனியா மிஷாவேல் அசரியான்னு சொன்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அது அந்த ராஜா சூட்டின பேர், அவங்களுடைய உண்மையான பேர் என்ன? அனனியா மிஷாவேல் அசரியா. இந்த 3 பேரையும் அக்னியில் போடும்படியான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், அவர் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல், எனி டைம் ஹீ கேன் கம் அண்ட் டெலிவர் அஸ், வி பிலீவ் தட். அப்படி சொன்னது மட்டும் இல்லை, உடனே என்ன சொல்லலாம், விடுவிக்காமல் போனாலும். இந்த காலத்து விசுவாச போதனையாளர்களுடைய கான்செப்டின் படி விடுவியாமல் போனாலும் அப்படி சொன்னாலே அடி வாங்கிச்சு, விசுவாசம் அவுட். இவன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்று செய்யணும், எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், இப்பொழுது நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள், அப்படி சொன்னால் ஆண்டவர் செயல்பட்டிருப்பார். ஆனால் இந்த மிஷாவேல் அனனியா அசரியா அவங்க விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம் அப்படி சொன்ன வேளையில் ஆண்டவர் செயல்படாமல் போயிட்டாரா? நீ ஸ்ட்ராங்காக விசுவாசித்து சொல்லாமல் போனதுனால உன் வாழ்க்கையில் செயல்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களை அக்கினி சூளை விட்டு விட்டாரா? இல்லை, அவர்கள் தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தார்கள். ஆனால் இப்பொழுது தங்களை தேவன் விடுவிப்பாரா விடுவிக்க மாட்டாரா என்பதை குறித்து அவர்களுக்கு நிச்சயம் இல்லை. விடுவித்தார் நல்லது, விடுவிக்காமல் போனாலும் ஹே இஸ் அவர் காட். அல்லேலூயா. தந்தா நல்லது, தராமல் போனாலும் அவர் தான் எங்களுடைய ஆண்டவர். தராமல் போனாலும் அதுக்காக இந்த விக்கிரகத்தை நாங்கள் வழிபட மாட்டோம். இப்போ ஆண்டவர் எதை பார்த்து அவர்களை விடுவித்தார்? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற அந்த நம்பிக்கையை பார்த்தா, எங்களுக்கு என்ன நடந்தாலும் உண்மையான தேவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னதையா சொல்லுங்க. அப்போ அந்த தேவனுக்கு உகந்த விதமான ஒரு செயல்பாட்டை தான் ஆண்டவர் விசுவாசமாக பார்த்தார். ஆபிரகாம் தேவன் இவ்விதமாக செய்வேன் சொன்ன பொழுது அதை பார்த்து முகங்குப்புற விழுது சிரிக்கிறார். அவர் மட்டும் இல்லைங்க, அவங்க ஒய்ஃபுக்கும் அதான் நிகழ்ந்தது இல்லையா? 18ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு சம்பாஷணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சம்பாஷணம் நடந்து கொண்டிருக்கிற அந்த சம்பாஷணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மா வழக்கமாக பெண்கள் செய்கிறபடி என்ன செய்கிறாங்க, ஒட்டு கேட்டு இருக்கிறாங்க. நேரடியாக வந்து அந்த காலத்தில் பெண்கள் நேரடியாக வந்து உட்காந்து கேட்க முடியாது, இந்த காலத்து மாதிரி. அந்த காலகட்டத்தில் அவங்க பின்னால் உட்காந்து என்ன நடக்குன்னு அப்படி காதை என்ன செய்கிறாங்க, ஒரு ஓரமாக கேட்டிருக்கிறாங்க. அது வரல அங்கே யாருக்கும் தெரியாது இந்த அம்மா ஒட்டு கேட்டிருக்கிற விஷயம். ஆனால் திடீர்னு அந்த தூதன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த விதமாக அவள் குழந்தை பிறக்க போகுன்னு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆனால் இவர் அவரமா, அந்த அம்மா அவரை மாதிரி கிடையாது. அவரால் உள்ளத்தில் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை உடனே வெளியே காட்டிட்டார். இந்த அம்மா என்ன பண்ணாங்க,
மனதுக்குள்ளேயே நகைத்தான். அவரை போல வெடிச்சிப்பா சிரிக்கலை. காரணம் என்னென்றால் அவங்களும் அதை உள்ளத்துக்குள்ளே கேட்டு, எனக்கா குழந்தை பிறக்க போகுது இந்த வயசில், இந்த குடுகுடு கிளவியான பிறக்க போகுது அப்படின்னு அவங்களும் அவிசுவாசத்தை உணர்றாங்க. அந்த இருதயத்துக்குள் நிகைக்கதை தூதன் பார்க்கிறார். ஆக 2 பேருமே விசுவாசம் என்கிற விஷயத்தில், நம்புகிற என்ற விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க? நாம சொல்லுகிறபடி இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படவில்லையா? தேவன் செயல்பட்டார் என்றால் எதை அவர் விசுவாசமாக பார்த்தார்? இவர்கள் எந்த அளவிற்கு நம்புகின்ற விஷயத்தில் முழுமையாக இருக்கிறாங்களோ, அப்சல்யூட்டாக இருக்கலாம், அதை பார்த்தாரா? இல்லை, நாம் சொன்னதை எந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்துகிறாங்க, பின்பற்றுறாங்க, நம்புகிறாங்க, அதை பார்த்தாரா? இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விசுவாசம் என்று பார்த்தது என்னவென்றால் அவர்களுடைய கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. விசுவாசம், தேவனை விசுவாசிப்பது என்பது தேவனுக்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளின்படியும் வசனங்களின்படியும் வாழ்கின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், he is believing God. தேவனை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரியாக்ஷன் என்னவென்றால், அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அவன் தேவன் சொன்னதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிக்க ஆரம்பிக்கிறான், அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவருடைய கட்டளைக்கு செவிசாய்க்க ஆரம்பிக்கிறான். அதுதான் விசுவாசமே அன்றி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுல அதிக கவனம் செலுத்தாமல், தேவனுடைய கட்டளை பின்பற்றுவதில் அதிக கவனம் செலுத்தாமல், விசுவாசிக்கிறதுல மட்டுமே ஒரு மனிதனை வெளிப்படுத்தி கொள்கிற பொழுது இந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்க வாய்ப்பில்லை. புரிஞ்சிட்டிங்களா? ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேருடைய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், என்னால் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்க முடியலையே, ஆண்டவர் நிச்சயமாக இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு விசுவாசத்தோடு இருக்க முடியலையே. அருமையானவர்களை, நம்புகின்ற திறமையில் நாம் குறைவுபட்டுக்கிறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இவ்வளவெல்லாம் பேசுகிறேன், எழுதுகிறேன், நான் சொல்லுவேன், என்னை விட என்னுடைய மனைவிக்கு விசுவாசம் கொஞ்சம் அதிகம் நம்புகிற விஷயத்தில். நான் சில சூழ்நிலை பார்த்த உடனேயே மனித இயற்கையின்படி கொஞ்சம் பதட்டம் அடைவேன், கொஞ்சம் உடனே நெகட்டிவ் ஃபீலிங்கெல்லாம் வரும். ஆனால் என்னுடைய மனைவிக்கு என்னை விட கொஞ்சம் தைரியம் அதிகம் இருக்கும். என்னை விட அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அப்போது என்னை விட அவங்களுக்கு தான் விசுவாசம் அதிகமாக இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் ஆண்டவர் இப்படித்தான் செய்வார், அப்படித்தான் செய்வார் என்பதை குறித்த ஒரு முழுமையான ஒரு நிலை எனக்கு இல்லாவிட்டாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற உணர்வு எப்பொழுதும் எனக்குள்ளே வலிமையாக இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்றால் எதனுடைய அடிப்படையில் அல்ல, நான் எவ்வளவு நம்புகிறேன் என்ற அடிப்படையில் அல்ல, அவருக்கு பிரியமாக எவ்வளவு வாழ்வதற்கு விரும்புகிறேன், அந்த விருப்பம் சார்ந்து செயல்படுகிறேன். எனவே அருமையானவர்களே, விசுவாசம் என்பதற்காக நீங்கள் மலையை போல விசுவாசிக்க முடிந்தால்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும் என்று அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்யுங்கள். போகாதே என்று சொன்ன இடத்துல போகாதிருங்கள், போ என்று சொல்கிற இடத்துல போகாமல் இராதிருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்கிற பொழுது அந்த கீழ்ப்படிவுதான் விசுவாசத்தினுடைய விளைவு. அல்லேலூயா. நான் தேவனை விசுவாசிப்பதை எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்றால், how I am reflecting the faith that I have on God by obeying him, by obeying his words. அவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். அப்போ நீங்கள் விசுவாசிக்கிற விஷயத்தில் வீக்காக இருக்கலாம், சிலரை போல அவ்வளோ வலிமையாக நம்ப முடியாமல் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப மனதை அலட்டிக்க வேண்டாம், ரொம்ப அதுக்காக நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்டர்பன்ஸை ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவர் சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கீழ்ப்படிவில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் தான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியுமே அன்றி மனதிற்குள் மட்டும் சிந்தனையின் அடிப்படையிலே விசுவாசத்தை வலிமையாக வைத்து கொண்டிருக்கிறோம் அல்ல. ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, 18ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்கள், இந்த இடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார், நீ என்னுடைய சொல்லுக்கு as you have obeyed for my word, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால உன் சந்ததியை நான் என்ன செய்வேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் தேவன் விசுவாசம் என்பதை எந்த வடிவத்தில் பார்த்தார்? கீழ்ப்படிதல் என்ற வடிவத்தில், இல்லையா? ஆக என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்,
நான் நினைக்கின்றது போன்ற நல்லது நடக்குமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வாரா? அவர் அப்படியே செய்வார் என்று என்னால் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆபிரகாமை போல தேவன் சொன்னவைகளை செய்து நிறைவேற்றுவதிலே கவனமாக இருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவிதத்தை நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பெரிய அளவில் உங்களால் விசுவாசிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் அந்த பலவீனத்தை பார்த்தல்ல, உங்களுடைய கீழ்ப்படுகிற பலத்தை பார்த்துதான் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். எனவே விசுவாசம் என்பது தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்வில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான அந்த விசுவாசத்தை பார்க்க. என்றால் தேவனை நம்புகிற எவனும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அவர் நம்முடைய வாழ்வில் என்ன எதிர்பார்க்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த விதமான அனுபவங்கள் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிற அனுபவங்கள் இல்லை, கீழ்ப்படிந்து வாழ்கிற அனுபவங்கள் இல்லை. அவருக்கு இருப்பதெல்லாம் பெரிய மலையளவான விசுவாசம். இந்த மனதில் உருவாக்கி கொள்ளுகிற மலையளவு விசுவாசங்களை அல்ல ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நடைமுறை வாழ்க்கையிலே அவருடைய வசனங்களுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோமோ அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பது தொடர்பான வார்த்தையில் ஏற்கனவே முந்தின செஷனை சொன்னேன். சத்துருக்களை ஒரு மனுஷன் நேசிக்கிறான்னா எதற்காக நேசிக்கிறான்? பிகாஸ் he is believing God. சத்துருக்களை நேசிக்கிறது ஆண்டவருடைய பார்வையில் சரியா தெரியுதே, அதை நான் விசுவாசிக்கிறேன், எனவே நான் பிலீவ் பண்றேன், எனவே நான் என்ன செய்ய நேசிக்கிறேன். அப்படித்தானே? ஒரு கன்னத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகன்னத்தை காட்ட சொல்றாரே, அதுல ஏதோ ஒரு நன்மை இல்லாமல் ஆண்டவர் சொல்லியிருக்க முடியும். பகைவர்களுக்கு நன்மை செய்ய சொல்றாரே, அதுல ஒரு நன்மை இல்லாமலா சொல்ல முடியும்? அப்படி அவர் சொல்லுகிறபடியினாலே அதை நான் கேட்கிறேன், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதுதான் faith. That is what is called faith. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக விசுவாசம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்புகிற திறமையை வளர்த்து கொண்டிருப்பதல்ல, தேவன் சொன்னபடியாக வாழ்வது. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு நெருக்கடி வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தோடனே போதகர்கள் வருவாங்க, இவாஞ்சலிஸ்ட் வருவாங்க, அற்புத ஊழியர்கள் வருவாங்க. எல்லாரும் வந்து சிஸ்டர் பயப்படாதுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீங்கள் விசுவாசித்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவார். உடனே சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் என்ன செய்வாங்க? அவருடைய நெருக்கடியான சொல்லி ஒரு வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்றா ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இக்கட்டு இடையூறாக இருக்கலாம். அது போன்ற சூழல்களிலே அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் விசுவாசிங்க சிஸ்டர், புட் ஆல் யூ ட்ரஸ்ட் ஆன் காட், யூ பிலீவ் காட், ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிங்க. இவங்களும் உடனே நல்லா விசுவாசம் வைப்பாங்க. இரவும் பகலும் பல்லை கடித்து கொண்டு என்ன செய்வாங்க? ரொம்ப ஆண்டவரை நம்புவாங்க. அவ்வளவு மலையளவா விசுவாசித்து அப்புறம் பார்த்தா எதிர்பார்த்தது மாதிரி நடக்காம போயிடும். உடனே பாஸ்டர் வரவில்லை, பாஸ்டர் நீங்க சொன்னீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சா பெரிய காரியம் நடக்கும், நாங்க எவ்வளவோ விசுவாசம் வைத்தோம் ஆண்டு பாஸ்டர், நாங்க இவ்வளவு விசுவாசித்த பிறகும் அந்த நோய் குணமாகலையே, இவ்வளவு விசுவாசித்த பிறகும் அந்த தீங்கு அகலையே, நாங்க இவ்வளவு விசுவாசி என்ன பிரயோஜனம்? அங்க பார்க்கும் பொழுது that faith is not honored by God. But what's the reason? சொல்லுங்க. விசுவாசத்தினால பெரிய காரியம் நடக்கும் பைபிள் சொல்லு. நீ விசுவாசத்தினால ஜெபத்தில் என்ன கேட்கிறாய் அது உனக்கு கொடுக்கப்படும் பைபிளில் சொல்லப்பட்டது உண்மைதான். சந்தேகம் இல்லாமல் கேட்கணும் சொல்லு. ஆனா ஒருவன் சந்தேகம் இல்லாமலே கேட்கிறான், நிச்சயமாக இந்த வியாதி குணமாகும், ஆனா குணமாகல. இது சிந்திக்கிற நேரம். ஏன் இவ்வளவு நம்பினப்புறம் ஆண்டவர் செய்யல? தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் அல்ல அது என்பது ஒரு காரணமா இருக்கலாம். பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் என்பதை நாம் நம்முடைய சிந்தனையின் அடிப்படையில் தான் செயல்படுத்துகிறோமே அன்றி தேவனுடைய சிந்தையின்படி செயல்படுத்தவில்லை. முதலாவதாக விசுவாசம் என்பது எதற்காக கொடுக்கப்படுகிறது? For what purpose we are given faith? For what purpose we get the grace to believe on God? ஆண்டவரை விசுவாசிக்கிறது எதுக்கு? என்றைக்காவது ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு திடீர்னு நெருக்கடி வரும், எப்படியாவது ஒரு வியாபாரத்தை தொடங்கணும், இல்லை எப்படியாவது ஒரு திருமணத்தை நடத்தணும், அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் எப்படியாவது திருமணத்தை நடத்த வைப்பார், இவ்விதமா விசுவாசிக்கிறோம். இதுவா விசுவாசம்? விசுவாசம் என்பது முதலாவது தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவது தொடர்பாக. அல்லேலூயா.
விசுவாசம் என்பது தேவனுக்கேற்ற காரியங்களை முதலாக விசுவாசிக்க வேண்டும். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது விசுவாசித்தாயா? நீ ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்தாயா? அங்கெல்லாம் நீ விசுவாசிக்கவில்லையே. பரிசுத்தமாக வாழ முடியும் என்று விசுவாசித்தாயா? ஒழுக்கமாக வாழ முடியும் என்று விசுவாசித்தாயா? உண்மையாக வாழ்ந்து காட்ட முடியும் என்று விசுவாசித்தாயா? இதிலெல்லாம் நீ அந்த ஆயுதத்தை உபயோகிக்கவில்லை. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழலுக்காக, உன்னுடைய சுய நன்மைக்காக நீ இப்பொழுது விசுவாசிக்கிறாய். இதற்கல்ல விசுவாசம் கொடுக்கப்பட்ட. விசுவாசம் முதல்ல எதற்காக கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற. எந்த ஒரு மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தேவன் தனக்கு பெரிய காரியங்கள் செய்வார் என்று விசுவாசிக்கிறான். அப்பொழுது நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு போன பிறகு என் கூட இருக்கிறவங்களாம் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா? புரியுதா? புரியுது. சரி, அதனால நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு போன பிறகு உன்னோட இருக்கிறவங்க என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கறத விட நான் இப்பொழுது உங்களிடமே அந்த கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் புரிஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த காலகட்டங்களில் இது போன்ற டாபிக் யாரும் பேசுறதில்ல. எப்பவுமே இயேசு பெரியவர், இயேசு அற்புதர், இயேசு வல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் கட்டுகளை உடைக்கிறவர், அவர் கோட்டைகளை நொறுக்குகிறவர், அவர் யோர்தானே கடை. இதைத்தான் நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆண்டவர் பெரியவர் 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 இதுதான் நமக்கு. இது அட்வர்டைஸ்மெண்ட், ஆண்டவரை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ நன்மைகளை நாம் சுதந்திரிக்க என்ன செய்யணும், விசுவாச அடிப்படையில் செய்யணும், எப்படி செயல்படணும், இதெல்லாம் நமக்கு தெரியல. அதனால இது போன்ற காரியங்களை நாம் டீல் பண்ணுறவில்ல, இது போன்ற காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுறவில்ல. நமக்கு அது நம்ம புதிய சப்ஜெக்டுகளாக இருக்குது. ஏன்னா நடைமுறையில் இது போன்றவைகள் இல்லை. ஆகையால் தான் இது போன்ற காரியங்களை பிரசங்கிக்கிற பொழுது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பிரசங்கிக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் சொன்ன காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஆனால் என் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி இப்போ வருது, நான் சொல்லுகிறதெல்லாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்? அரபினாலே விசுவாசம் என்பது திடீரென்று நீங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிப்பதில்ல. ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படித்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியில் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே தேவனுடைய திட்டத்துக்கு செய்து வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை ஒரு நெருக்கடி சோதனை ஏற்பட்டால், அப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறதன்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் யாருடைய வார்த்தை விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார்? அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழுகளுடைய வாழ்க்கைக்கு. அல்லேலூயா. என்ற விசுவாசம் கொடுக்கப்படுவதனுடைய பிரதான நோக்கமே தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக விசுவாசத்தை உபயோகிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆகையால் கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் விசுவாசம். நீங்கள் கீழ்ப்படிந்து வாழாத பொழுது எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கை வெற்றி பெறாது. ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நீ தேவனை விசுவாசிப்பது உண்மை என்றால் அவர் உனக்கு காட்டின வாழ்க்கை நெறிமுறைகளை நீ பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்ற முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை பின்பற்றுவதற்கு தேவையான தேவ கிருபையை பெற வேண்டும். அல்லேலூயா. எனவே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை எப்படி பிரதிபலித்தான், எவ்விதமாக ரிஃப்ளெக்ட் பண்ணான்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். தட்ஸ் வெரி வெரி சிம்பிள். எந்த மனிதன் தான் விசுவாசத்தில் வலிமையாக சொல்லுவானால், எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழணும். இரண்டாவதாக விசுவாசத்தினுடைய இன்னொரு பிரதிபலிப்பு என்னவென்றால், ஒரு மனிதன் தேவன் ஒருவர் உண்டென்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் நாம் விண்ணப்பிப்பதற்கு பதில் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் தேவன் என்று ஒருவர் இருக்கான்னு அறிகிற பொழுது நெக்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று வேதம் சொல்லுகிறது, அந்த தேவனோடு நாம் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். We need some connection with God. We need some kind of relationship with God. தேவன் வெறுமனே ஆராதிக்கப்பட வேண்டியவர் அல்ல. ஏதோ ஒரு சர்ச்சில், ஒரு டெம்பிள்ல, ஒரு கோயில்ல அவரை பார்த்து ஆராதிக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஐக்கியத்தின் வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா அவருடைய ஐக்கிய வட்டத்துக்குள் நாம போக வேண்டும். விசுவாசம் என்பது ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார் நம்புகிற திறமை வளர்த்துக் கொள்வதல்ல. விசுவாசம் என்பது ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம்
நிறைய நன்மைகளை நம்ம இடத்துல பெறுகிறான், பெற்றோரிடத்துல இல்லையா, நிறைய பொருட்கள் பெறுகிறாங்க, நிறைய நல்ல விஷயங்களை பெறுகிறாங்க. இதற்கெல்லாம் அவர்களிடத்தில் இருப்பது என்ன? எப்படி பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் பெறுகிறாங்க? இஸ் இட் பை ஃபெய்த்? இஸ் இட் பை பிலீவிங் கெப்பாசிட்டி? நல்லா யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படி உங்களிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை பெறுகிறாங்க? நல்ல பொருட்களை பெறுறாங்க, நல்ல பரிசுகளை பெறுகிறாங்க, நல்ல சாப்பாடு பெறுறாங்க, நல்ல கல்வி பெறுகிறாங்க, நல்ல உடை பெறுகிறாங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? அவங்கெல்லாம் நான் என்னுடைய அப்பா எனக்கு நல்ல சட்டை வாங்கி தருவார் என்று முழுமையாக விசுவாசிக்கிறேன். நான் 10ஆம் வகுப்பு படித்து முடித்து 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு நிச்சயமா விசுவாசிக்கிறேன் என்னுடைய பெற்றோர் என்னை கல்லூரியில் சேர்ப்பார். இந்த விசுவாசத்திலே காரியம் நடக்கிறது. அந்த சாப்டரே வரதில்லை, அப்படித்தானே? எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குப்பா, மத்தியானம் எங்க அம்மா எனக்கு சாப்பாடு தருவாங்க, ஐ பிலீவ். என்ன விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்கிறான். மத்தியானம் சாப்பாடு கிடைக்கிறது எப்படி? என்னுடைய தாயார் எனக்கு மத்தியானம் நல்ல சாப்பாடை தருவான்னு நான் அந்த பையன் விசுவாசிக்கிறானா? அந்த மேட்டர் எங்க இல்லை, அப்படித்தானே? ஆனால் பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளும் பெற்றோரும் ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறதுனால, ஒரு உறவுக்குள் இருக்கிறதுனால, அப்பா இப்படி செய்வார், அம்மா இப்படி செய்வார் என்ற நம்பிக்கை அடிப்படையில் அது இயல்பா நடைபெறுகிறது, அப்படித்தானே? பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல எதிர்பாராத பெரிய விஷயங்களை நம்ம செய்யறோம், அப்படித்தானே? ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக நாமே கனவு காணுகிறோம். பிள்ளைகள் பெற்றோர் இப்படி செய்வார்னு கனவு காணுவதில்லை, அவர்களை விட அதிகமாக நாம் அவர்களுக்காக கனவு காணுகிறோம், இல்லையா? இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கும்பொழுது குழந்தை பிறந்த உடனே அம்மா அப்பா என்ன கனவு காண்றாங்க? எப்படியாவது என் பிள்ளைய வளர்த்து ஒரு டாக்டர் ஆக்கணும். அதனால அப்படியே வளர்த்து அப்புறம் டாக்டர் படிக்க போகிற அந்த சூழல் வருகிற பொழுது மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கலன்னு சொன்னா பிள்ளை சாதாரணமாக எடுத்துக்குது. சரி, அம்மா அப்பா டாக்டர் ஆக்கணும் விரும்புனாங்க, கிடைக்கல, சரி வேற இன்ஜினியரிங் ஏதாவது படிக்கலான்னு. ஆனா அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? வெக்ஸ் ஆகி சூசைட் பண்ற அம்மா அப்பா எல்லாம் கூட இருக்கிறாங்க. ஏன்? பிள்ளைக்கு டாக்டர் சீட் கிடைக்கல. நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு அது சாதாரணமான விஷயம், அம்மா அப்பாவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, டைஜஸ்ட் பண்ணவே. ஐயோ, இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணேன், இத்தனை வருஷமா விசுவாசத்தேன், டாக்டர் சீட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு. அப்ப அதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்களுக்கு விதமாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறதை விட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்பதில் அதிக கவனமாக. அது எதனுடைய விளைவு? பிகாஸ் ஆஃப் த ஃபெலோஷிப். அதுபோல் அருமையானவர்களே, விசுவாசம், தேவனை நான் விசுவாசிக்க என்ற அர்த்தம்னு சொன்னால், ஐ ஹவ் கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப் வித் மை காட். நான் ஆண்டவரோடு நெருங்கின ஐக்கியம் வைத்து கொண்டிருக்கிறேன், அதுதான் விசுவாசம். ஆண்டவர் எதை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நான் எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறேன், எவ்வளவு ஆண்டவரை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அதே அல்ல, எவ்வளவு ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறேன், எவ்வளவு ஆண்டவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, இந்த விசுவாசம் நம்புகிற திறமைங்கிற விஷயத்தில் ஐ எம் ஸோ வீக். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிருந்து இன்று வரையிலும் அவரோடு உள்ள ஒரு தொடர்ந்த ஐக்கியத்தை குறித்த விசேஷ விழிப்புணர்வுடையவனாக இருக்கிறேன். ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை வைத்து கொண்டிருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர் விரும்புகிறதை செய்ய வேண்டும், அவரிடத்திலிருந்து கேட்க வேண்டும், அவர் தருகிற சிந்தனை பெற வேண்டும். இவ்விதமாக ஆண்டவரோடு ஒரு தொடர்பை வைத்துக் கொள்வதிலே நான் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரியாது என்னை கொண்டு தேவன் என்னென்ன செய்வான். சிலர் சொல்லுவார்கள், பிரதர் உங்கள் ஊழியத்தினுடைய தரிசனம் என்ன? நான் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் எனக்கு இன்னுமே தெரியலை. ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கலையா? உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? ஒன்றுமே தெரியலையே. என்ன இவ்வளோ புக்கெல்லாம் எழுதுறீங்க, இவ்வளோ போதனையெல்லாம் பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறான்னு தெரியலையா? தெரியும் பிரதர், ஒன்றே ஒன்று தான் தெரியுது. என்ன தெரியுது? நான் ஒரு பியூன் மாதிரி. யார்? பியூன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு வேறு ஒரு லெவலில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் முதலாளி அவர் மூலமாக என்ன செய்ய போகிறாருன்னு. ஆனால் பியூனுக்கு என்ன தெரியும்? பியூனா தெரியுமில்ல, ஏவலாளர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரு மேனேஜர் பக்கத்துலேயோ இல்லை முதலாளி பக்கத்துலேயோ ஒரு போஸ் பக்கத்துலேயோ அப்படி நின்றுட்டுருப்பார். இவருக்கு அடுத்த மணி வேளையில் என்ன செய்யணும்னு தெரியவே தெரியாது. திடீர்னு பில் அடிப்பாங்க, அவர் உடனே போகணும். போன உடனே இந்த ஃபைல் அங்கே கொண்டு கொடு, இல்லைன்னா அந்த பொருளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வா, இல்லைன்னா இந்த மெசேஜ் அங்கே பாஸ் பண்ணு, இல்லைன்னா இதே அங்கே போய் சொல்லு. என்ன வேலை அடுத்த வேலைங்கிறது தெரியாது. பியூன் வேலை என்ன வேலை? எந்த நேரம் அழைப்பு வருதோ அந்த நேரத்தில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதை செய்யணும். இதுதான் நம்ம தரிசனம். நம்ம தரிசனம் என்ன தரிசனம்? பியூன் தரிசனம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறதா சொல்லியிருக்கிறாரு? ஒன்றுமே சொல்லலப்பா. என்ன செய்ய போகிறான்னு உண்மையில சொல்கிறேன், எனக்கே தெரில. ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கலாம், என்னை கொண்டு என்ன
என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஒரு பியூன். அடுத்த நிமிடம் அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்து நிறைவேற்றும்படியான ஒரு சூழலில் நான் இருக்க வேண்டும். அதற்கு தேவை என்ன? எ க்ளோசர் ஃபெலோஷிப். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அருகாமையில் இருப்பது. எப்பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவாரோ, எப்பொழுது என்ன வேலையை கொடுப்பாரோ, எதை நான் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவாரோ அதை கேட்கத்தக்கதாக ஐ மஸ்ட் பி வெரி சென்சிட்டிவ். அவருக்கு நான் அருகாமல் இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி வெரி நியர் டு ஹிம். இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவன் எந்த நேரத்தில் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யத்தக்கதாக அவருக்கு அருகாமையில் இருக்கிற அந்த நெருங்கின அனுபவத்தை பற்றி கொண்டிருப்போதான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்லவர் இருக்கிறார். கவனிங்க, யார் இருக்கிறாங்க? ஒரு நல்லவர். அவர் யாருக்கும் நல்ல உதவிகளை செய்வார். யாருக்கும் ஒரு பரோபகாரி, நிறைய பேருக்கு நல்லது செய்வார். இப்போ இவருடைய 2 பேர் தொடர்பில் இருக்கிறாங்க. ஒருவர் டெய்லி அவரை சந்திப்பார், அவ்வப்பொழுது பேசுவார், அவ்வப்பொழுது அவரை குறித்து விசாரிப்பார், அவ்வப்பொழுது பல காரியங்களை பகிர்ந்து கொள்வார். ஆனால் இன்னொருவர் அப்படி இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இவரை தொடர்பு கொண்டு பேசுவார். ஆனால் இந்த 2 பேருக்கு இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இந்த டெய்லி பேசுகிறாரு, டெய்லி பார்க்குறாரு, பழகிறாரு, அவருக்கு இவர் தனக்கு ஒரு பெரிய நன்மை செய்வார் என்ற விதமான எந்த நம்பிக்கையும் இல்லை. செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். நாளைய தினம் இவருக்கு குடும்ப சம்பந்தமாக ஏதாவது ஒரு பெரிய தேவை ஏற்பட்டு அந்த தேவை அவரிடத்தில் சொன்னால் அவர் அப்படியே செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு அவருக்கு நிச்சயம் தெரியாது. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறாரு. யார்? அந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சந்திக்கிறார். அவருக்கு மலையளவு நம்பிக்கை. எந்த நேரத்தில் எனக்கு ஒரு நெருக்கடினாலும் அவர் வந்து எனக்கு உதவி செய்வார். எப்போ போய் அவருடைய கதவை தட்டினாலும் அவர் நிச்சயமாக எனக்கு ஒரு நன்மை செய்வார் என்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் அவருக்கு இருக்குது. ஒருவருக்கு ஐக்கியம் இருக்கிறது, இன்னொருவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது ஐக்கியமுடையவருக்கு நன்மை கிடைக்குமா, நம்பிக்கையுடையவருக்கு நன்மை கிடைக்குமா? கவனிக்கிறீங்களா? அவரோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் இருக்கிறவருக்கு நன்மை கிடைக்குமா, இல்லை அவர் பெரிய காரியங்களை செய்வார்கள் நம்பிக்கையோடு இருக்கிற நன்மை கிடைக்குமா? ஐக்கியத்தில் இருக்க. அப்படித்தானே தாவீதுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பல நேரங்களில் தாவீது தவறி இருக்கிறான். அவன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, அரியாசனத்தில் தேவனால் அமர்த்தப்படுவதற்கு முன்பாக சவுலினால் ஏற்பட்ட போராட்டங்களின் நிமித்தமாக அவன் பல நேரங்களிலே தேவன் அவனுக்கு அனுமதிக்காத பல வழியாக சென்றிருக்கிறான். தன்னை காத்துக்கொள்வதற்கு பல நடவடிக்கைகளை அவன் பின்பற்றியிருக்கிறான். ஆயினும் அதற்காக தேவன் அவனை விட்டுவிடவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் மட்டுமல்ல, அவன் ஒவ்வொரு கணத்திலும் தேவனை தேடுகிறவன். தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தினுடைய விளைவாக அங்கே ஓடி இங்கே ஓடி அவர்களை கொண்டு இவர்களை கொண்டு தனக்கு ஒரு ஆதரவான சூழலை உருவாக்க அவன் விரும்பினாலும் கூட அவன் தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். சங்கீதம் 42 வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனை என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சியின் தவனமாக இருக்கிறது. எப்பொழுது உம்மை காண்பேன், எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் இருப்பேன். ஆக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு நம்பி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரை தேடுகிறதுல, அவருடைய ஐக்கியத்தை நாடுகிறதுல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறதுல அவன் எப்பொழுதுமே ஒரு விடாப்பிடித்தன உடையவனாகவும் ஒரு ஆர்வம் நிறைந்தவனாக இருந்தான். ஆம் அருமையானவர்களே, விசுவாசத்துடன் வாழ்வதென்பது நம்முடைய தலைக்குள் நம்பிக்கையை வளர்த்து கொண்டே வாழ்வதல்ல, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வது. அல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்கி பழகி கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சூழல்களை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் அதனுடைய பெயர் தான் விசுவாசம். அவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஆட்டு தெரியலை. அவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வெளியூரில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு போய் சொல்கிறாங்க, சுவிசேஷர்களுக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட போய் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களுடைய வாழ்க்கை கதைகளெல்லாம் அழுது சொல்கிறாங்க. ஆனால் இதை போய் ஆண்டவர்கிட்ட சொன்னால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் தேவனோடு பேசி பழகுங்கள். ஆண்டவர் இப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா என்று உறுதியாக உங்களுக்கு நம்பி சார்ந்திருக்க முடியாவிட்டாலும் அனுதின வாழ்விலே ஆண்டவரை நோக்கி பேசிக்கொண்டிருங்கள். உங்கள் குடும்ப பிரச்சனை சொல்லுங்கள். நான் திரும்ப ஒவ்வொரு பிரசங்கத்திலும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி வருகிறது என்றால், தேவனிடத்திலே நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதெல்லாம். அநேகருக்கு ஜெபம் என்பது ஏதோ ஒரு விதமான ஒரு மத மார்க்க சம்பந்தமான ஒரு என்ன சொல்வது, ஒரு விதமான ஒரு இயந்திரத்தனமான செயல்பாடாக இருக்கிறது. அவர்கள் ஓடி செல்வார்கள். ஜெபம் என்ற ஒரு பகுதியை சென்றவுடனே ஆண்டவரை அதை செய்யும், இதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அவ்விதமாக கொஞ்சம் சொல்லுவார், போய்விடுவார்கள். இல்லை, ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நிலைமையெல்லாம் உள்ளபடியே பேசணும்.
நமக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்முடைய உணர்வு எப்படி இருக்குது, நம்முடைய எண்ணம் என்ன எப்படி இருக்கிறது, இவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் தேவ சமாதானம் வருவதை நீங்கள் அறிவீர்கள், தேவ சந்தோஷம் வருகிறதை அறிவீர்கள், தேவ நம்பிக்கை வளர்வதை அறிவீர்கள். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப் எதிர்பாருங்க. கடமைக்காக காலையில் ஜெபம் பண்ணி, கடமைக்காக ராத்திரி ஜெபம் பண்ணி, கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை போய் அப்படி இல்லை. அநேகருக்கு காலையில் ஜெபம் பண்ணால் அடுத்தது இயேசுநாதர் நினைவுக்கு எப்போ வருவார்? அடுத்த நாள் காலையில் தான். கொஞ்சம் பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நினைவு இருந்தால் அடுத்த ஆண்டவர் எப்போ நினைவுக்கு வருவார்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இல்லை, ஜெபம் முடிந்த உடனே எல்லாம் முடியலை. ஜெபம் முடிஞ்ச பிறகும் தொடர்ந்து உங்களுடைய பல்வேறு விதமான வாழ்க்கை பகுதிகள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய மனம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கட்டும். அல்லேலூயா. சாலையில் செல்லுகிறவள் ஒரு காலத்தில் என்னையெல்லாம் பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கிறாங்க பாண்டிச்சேரியில். ஏன்னா இந்த வாலிப வயசில் ஏதோ ஒரு பையன் சாலையில் புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கிறானேன்னு. ஆதி காலத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு என்ன யாரும் கூப்பிட்டது கிடையாது. பெரும்பாலான என்னுடைய பிரசங்கள்லாம் சாலையில் தான் நடந்தது. எப்படி? சாலையில் பிரசங்கிக்கிறது இல்லை. நான் பாட்டில் சைக்கிளில் போகிறவள்ள வருகிறவள நடக்கிறவள பிரசங்கம் பண்ணிக்கொண்டே நடப்பேன். என்னுடைய பெரும்பாலான ஜபங்களை நடை ஜபங்கள் தான். நடந்து கொண்டே ஆண்டோட பேசிக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு வரையிலும் அநேக ஆண்டுகளாக நான் நடைபயிற்சி சொல்கிறேன். இன்று வரையிலும் என்னோடு யார் நடக்க வருவதை நான் அனுமதிப்பதே இல்லை. நான் யார் கூட நடக்க போகவும் மாட்டேன். நிறைய பேர் என்னை பார்த்து பரிதாபமாக பார்ப்பான். பாவம், அந்த மனுஷன் கூட ஒருத்தன் கூட சேரலை. எத்தனையோ வருஷமாக நடக்கிறத பார்க்குறோம். எப்போவுமே தனியாக தான் நடக்கிறான். ஆனால் நான் நடப்பது தனியாக இல்லை. ஐ ஆம் வாக்கிங் வித் மை காட். அதனால தான் மற்றவருடைய தொடர்பை நான் அதை தவிர்க்கிறேன். ஏன்னா இவர்களோடு அரசியல் கதை பேசிக்கொண்டு, ஊர் கதை பேசிக்கொண்டு, சமுதாய கதை பேசிக்கொண்டு நடக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரோடு என்னுடைய காரியங்களெல்லாம் பேசிக்கொண்டே நடப்பேன். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காகவும் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்காகவும் நான் ஆண்டவரோடு நடக்கிறேன். அல்லேலூயா. அந்த விதமாக வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசத்தில் மலை போல் இல்லாமல் இருந்தால் கூட ஆண்டவரோடு ஐக்கியத்தில் மலையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனவே விசுவாசத்தை பிரதிபலிக்கிற ஒரு மனிதன் முதலாவதாக கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்வின் மூலமாக அந்த விசுவாசத்தை பிரதிபலிக்கிறான். இரண்டாவதாக தேவனோடு ஒரு தொடர்ந்த ஐக்கியம். இன்றைக்கி ஐக்கியம் என்று சொல்லுகிற பொழுது நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இந்த ஐக்கியத்தை குறித்து பேசுகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஐக்கியம்னா விளங்காது. அது எப்படி பிரதர் ஐக்கியம்? ஹவு வி கேன் ஹாவ் ஃபெலோஷிப் வித் காட்? அது என்ன ஐக்கியம்? வாட் இட் இஸ்? இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பை தந்திருக்கிறார் அதை உணரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை ஒரு சாமியாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? இயேசுநாதர் ஒரு கடவுளுங்கிற லெவலுக்கு வச்சுருக்காங்க. தட்ஸ் ரைட். ஆண்டவரே, நிறைய பேர் சொல்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர், இயேசுநாதர் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஆண்டவர் தேவன் நமக்கு ஒரு உறவை கொடுத்துருக்க. என்ன உறவு அது? அப்பா பிதாவே. தேவன் நமக்கு ஒரு தேவனாக அல்ல, தகப்பனாக இருக்கிறார். இல்லையோ? இந்த தகப்பன் பிள்ளை உறவை நம்ம உணரணும். இதைத்தான் கலாத்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 1-6 வசனங்களை வாசித்து பார்க்கலாம். நாம் அடிமையாக இராமல் புத்திரராக இருக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்புகிறார். முதலாவது நாம் கடவுளுக்கு பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. பக்தர்களாக அல்ல. ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறதுனால நம்ம பக்தர்கள் கிடையாது. ரெகுலராக மார்னிங்கில் ஜெபம் பண்ணுறதுனால நம்ம பக்தர்கள் கிடையாது. ரெகுலராக நம்ம பைபிள் படிக்கிறனால பக்தர்கள் கிடையாது. ரெகுலராக நம்ம கொயரில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனாலையோ சண்டே ஸ்கூலில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனாலையோ நாம் பக்தர்கள் கிடையாது. உண்மையான பக்தர்கள் என்றால் முதலாவது தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான விருப்பம் we must become God's children. ஆண்டவருடைய பிள்ளையான பிறகு ஆண்டவரோடு எப்படி ஐக்கியமாக இருப்பது என்பதை யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இதை யாரும் சொல்லி கொடுத்து விளங்கவும் செய்யாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் இந்த ஃபெலோஷிப்பை எப்படி பண்ணுறது, எப்படி ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறது? சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஜார்க்கண்டுக்காக, அஸ்ஸாமுக்காக, உத்தரப்பிரதேசத்துக்காக, ஒடிசாவுக்காக நிறைய ஜெப குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்தால் ஒரு ஃபெலோஷிப் வரணும். ஃபெலோஷிப் என்பது அதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் ஃபெலோஷிப் வளர்றது எதில் சொன்னால், மை காட் இஸ் மை ஃபாதர், I am his son, so I need his fellowship. I want to be in his presence. அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. எனவே அவரோடு பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர்கிறதையும் நான் பார்க்கிறதையும் 75% என்னுடைய மனைவிட அதிகபட்சம் சொல்லுவேன். நான் என்னென்ன மனசுக்குள்ள ஃபீல் பண்ணுறேன், என்னென்ன நினைக்கிறேன், என்னென்ன சிந்திக்கிறேன், என்னென்ன யோசிக்கிறேன், என்னென்ன திட்டமிடுகிறேங்கிறத நீங்கள் எந்த விதமாக சிந்திக்கணும்னு தெரியாது. அதிகபட்சம் என்னுடைய மனைவிடத்தில் பகிர்ந்து கொண்டால் 70% தான். ஆனால் 100% பகிர்ந்து கொள்கிறது யார் இடத்துல? ஏன்னா மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, என் மன உணர்வுகள் எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது.
எந்த கணவனும் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் மனைவிடத்தில் சொல்ல முடியாது. எந்த மனைவியும் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ஒரு சர்டன் எக்ஸ்டெண்டோடு தான் சொல்ல முடியும். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல சொல்லலாம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒரு இடத்துல சொல்லலாம். அவர் தான் தேவன். அல்லேலூயா. ஏன்னா அவர் என்னுடைய தகப்பன். ஏன்னா தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய எல்லா பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்கிறான். கணவனுடைய பலவீனத்தை மனைவி ஏற்றுக்கொள்வது கடினம். மனைவியினுடைய பலவீனத்தை கணவன் ஏற்றுக்கொள்வது கடினம். பிள்ளையினுடைய பலவீனத்தை தகப்பன் ஏற்றுக்கொள்வது எளிது. இன்றைக்கு நான் தங்கியிருக்கின்றதான அந்த தங்கும் இடத்துல காலையில் நான் வெளியே நடைப்பயிற்சிக்கு போய்விட்டு உள்ளே நுழைகிற பொழுது ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு ஒரு டாட்டர், அது ஒரு ஹேண்டிகேப்படாக இருக்குது. அது உடல் பலன் குன்றின ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த மகளை அந்த தகப்பன் தூக்கி தன்னுடைய காரில் கொண்டு வைக்கிறதுக்கு அவர் அடைந்த சிரமங்களெல்லாம் பார்த்த பொழுது அழுது விடலாம் என்று தோன்றினது. அவ்வளவு வெயிட்டாக இருக்குது அந்த மகள். அவளை எப்படியாகிலும் அந்த லாட்ஜிலிருந்து அந்த காரில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு அந்த காரில் கொண்டு வைக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளாக அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? பிகாஸ் ஹி இஸ் த ஃபாதர். அல்லேலூயா. தகப்பன் தாய் தன் பிள்ளைகளுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்கிறாள். கணவனும் மனைவியும் கூட அப்படி அல்ல. ஆகையால் தான் தேவனோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. மனதில் உள்ள எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 62:8 சொல்கிறது, ஜனங்களை எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றிவிடுங்கள். அருமையானவர்களே, விசுவாசம் என்பது நாம் மனதிலே வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு திறமை அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டு கொண்டிருப்பது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்விற்கு என்ன நல்லதை செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிவார். என்னுடைய விசுவாசிக்கும் ஆற்றலை கடந்து தேவ அன்பு செயல்படும். அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கையின் ஆற்றலை கடந்து தேவ அன்பு என்னுடைய வாழ்விலே கிரியை செய்யும். பிகாஸ் ஐ எம் ஒபேயிங் தி வேர்ட் ஆஃப் காட். ஐ வாண்ட் டு ப்ளீஸ் மை காட். என் ஆண்டவர் பிரியமாக வாழ்கிறேன். ஆண்டவரே, நீர் இவ்விதமாக செய்வர் அவ்விதமாக செய்வேன் நம்புவதற்கு என்னிடத்தில் அவ்வளோ பெரிய பலம் இல்லை. ஆனால் நான் உமக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறேன், உமக்கு பயந்து வாழ விரும்புகிறேன். இதைத்தான் ஆண்டவர் கௌரவிக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் கௌரவிக்கிறார். இரண்டாவதாக, விசுவாசத்தில் நம்பிக்கையில் எவ்வளவு பலமாக எவ்வளவு மனதில் வளர்த்துக்கொள்ள, அதுவல்ல, எவ்வளவு ஆண்டவரோடு தொடர்பாக இருக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவரோடு பேசுகிறீங்க, எவ்வளோ ஆண்டவரிடத்தில் மனப்பகிர்வு செய்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவரிடத்தில் சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை எந்த அளவு பகிர்ந்து கொள்கிறீங்க, அதுதான் ஃபெய்த். இந்த இரண்டு அனுபவங்களும் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை கடந்து சென்று நமக்கு நல்லதை செய்வார். அல்லேலூயா. என்னுடைய கனவுகளை கடந்து சென்று தேவன் தம்முடைய கனவின்படியாக எனக்கு நல்லதை செய்வார். ஆபிரகாமுடைய வாழ்விலே நடந்த பெரிய விஷயங்கள் ஆபிரகாமுடைய கனவுகள் அல்ல, தேவனுடைய கனவு. ஆபிரகாம் ஒரு பெரிய ஜாதியாக வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய கனவு அல்ல, அது தேவனுடைய கனவு. ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய கனவு அல்ல, அது தேவனுடைய கனவு. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எனக்காக ஆண்டவர் கனவு காண்பார். அல்லேலூயா. என் மகனை இந்த நிலைமையில் கொண்டு வரணும், என் மகளை இந்த நிலைமையில் கொண்டு வரணும், அவர் என்னை விட அதிகமாக எனக்காக சிந்திப்பார் என்றால் நான் அவரோட ஐக்கியமாக இருக்கிறேன். எனவே கீழ்ப்படி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவ ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் விசுவாசத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே தொடர்ந்து வளர பிறகு ஆண்டவர் உதவி செய்வாராக.